தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஜெப நாளினுடைய 2வது நாள் ஜெபத்திற்கு உங்களை அன்பாய் வரவேற்கிறோம். இன்றைய நாளிலும் தேவனோடு கூட நெருங்க ஒருவன் செய்ய வேண்டியது என்னவென்றால் தேவனோடு கூட நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் தேவனோடு கூட நெருக்கமான உறவிலே வளர வேண்டும் என்று விரும்புகிறவர்களானால் நாம் நிச்சயமாக செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் என்னவென்றால் தேவனோடு கூட நடப்பது. தேவன் மனிதனை உருவாக்கி ஏதேன் தோட்டத்திலே வைத்து அவருடைய பிரதானமான ஒரு விருப்பம் என்னவாக இருந்தது என்று சொன்னால் மனிதனோடு கூட ஒரு நல்ல உறவு கொள்ள வேண்டும், மனிதனோடு கூட ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விருப்பப்பட்டார். பாருங்கள், ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து அவர்களை ஏதேன் என்கிற அழகான தோட்டத்திலே வைத்தது மாத்திரம் இல்லாமல் தேவன் ஒவ்வொரு நாளும் ஆதாமோடும் ஏவாளோடும் உலாவுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அவர்களோடு பேசுகிறதை, அவர்களோடு உறவாடுவதை தேவன் மிகுந்த சந்தோஷமாக, மிகுந்த மகிழ்ச்சியான ஒன்றாக கருதினதை நாம் பார்க்க முடியும். பாருங்கள், வேதத்திலே நீதிமானாக காணப்பட்ட நோவா தேவனோடு சஞ்சரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதை ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது நோவா வாக்ட் வித் காட் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்க முடியும். அப்படியானால் தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்திலே, தேவனோடு கூடிய உறவிலே நாம் வளரும்போது நாம் பாவத்தை வெறுக்கிறவர்களாக, நீதிமான்களாக, உத்தமர்களாக இந்த உலகத்திலே சஞ்சரிக்க முடியும். ஏனென்று சொன்னால் உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படி என்று சொல்லி உலகத்திலே ஒரு பழமொழி உண்டு. ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனோடு நெருங்க 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 அவருடைய சுபாவம் உடையவர்களாய் நாம் மாற முடியும். நாம் பரிசுத்தமான தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவரோடு கூட நாம் நெருங்க 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 நமக்குள்ளாக அந்த பரிசுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்து விடுகிறது. நாம் அன்புள்ள தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவரோடு கூட நாம் நெருங்க 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 தேவ அன்பு நமக்கு இயற்கையாகவே வர ஆரம்பித்து விடுகிறது. அப்படியானால் தேவனோடு ஐக்கியப்பட விரும்புகிறவன் தேவனை போல, தேவனுடைய சுபாவத்தை போல மாறும்படியாய் அழைக்கப்படுகிறான். பாருங்கள், நம்முடைய பெயரே கிறிஸ்தவர்கள். அப்படி என்றால் கிறிஸ்துவை போல வாழும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். வேதத்திலே ஏனோக்கு என்கிற மனிதனை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது இல்லையா? அவன் மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து தேவனுக்காக பிள்ளைகளை பெற்றெடுக்கிற அப்படி ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை இந்த ஏனோக்கு பெற்றிருந்தார். பாருங்கள், இந்த ஏனோக்கு ஒரு நாள் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்கிறதாய் வேதம் நமக்கு சொல்லுகிறது இல்லையா? வாக்கிங் வித் காட், தேவனோடு நடக்கிறது என்றால் என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட ஒரு நெருங்கிய உறவிலே நடக்கிறது, விசுவாசத்தோடு கூட நடக்கிறது. தேவன் என்ன சொல்லுகிறாரோ, அவருடைய சித்தம் என்னவென்று தெரிந்து கொண்டு, அவருடைய இருதயம் என்ன என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ற வழியிலே நடக்க கீழ்ப்படிதலுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறது. தேவனோடு கூட உள்ள ஒரு நெருங்கிய உறவிலே, ஐக்கியத்திலே பலப்பட வைக்கிறது. அதுதான் தேவனோடு கூட நடக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் பிரியமானவர்களே, இந்த 2வது நாளிலே தேவன் நம்மை அப்படியான ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஒரு தனிப்பட்ட உறவிலே தேவனோடு கூட நடக்கிற ஒரு அனுபவத்திலே நம்மை கர்த்தர் விரும்புகிறார். நம்மை ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளை உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோமாப்பா. இந்த நாளினுடைய எல்லா சோதனைகளையும் நாங்கள் மேற்கொள்கிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலனையும் கிருபையும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலையிலே புதிய கிருபை எங்களை தாங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் பார்த்தது போல தேவனாகி உம்மோடு கூட ஒரு நெருங்கிய உறவில் ஆண்டவரே உம்முடைய
இருதயத்தை புரிந்து கொண்டவர்களாக, உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக, உமக்கென்று அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாக எங்களுடைய சுபாவங்கள் உம்மை போல மாறத்தக்கதாக ஆண்டவரே எங்களை நீர் கிருபையாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா சோதனைகளுக்கும் கர்த்தர் எங்களை விலக்கி பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய எல்லா வேலைகளிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு நிறைவாய் இருக்கட்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் உங்கள் ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.